அன்பான உறவுகள் அனைவருக்கும் மீதான மாலை உற்சாக வணக்கம். நேரம் 6:29 இது லண்டனில் 11 2 மாதம் 2025 மற்றும் ஒரு மாலை நேர நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் 36வது ஆண்டாக தொடர்ச்சி கண்டுவரும் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது. நேற்றைய நாள் செய்திகளுடன், அதாவது 10ஆம் தேதி 2 மாதத்துக்கான செய்திகளுடன் வருகின்றார்கள் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் மற்றும் நகுலபதி திலைத்தேவன் அவர்கள். இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்கள். 3 செய்தி வாசிப்பாளர் பெண்மணிகளுக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடியே ஆரம்பமாகின்றது சன்ரைஸின் செய்திகள். வாருங்கள். நன்றி. இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் முதலில் வருபவர் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம். வாருங்கள். உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது நாளைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜ் பொன்னுச்சாமி தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்கா விமான நிலைய வருகை முனையத்தில் உள்ள பயண பகுதிகள் பகுதிக்கு அருகில் இன்றைய தினம் 9 மில்லிமீட்டர் தோட்டா ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தரை உதவி பணிப்பெண்ணால் இது அவதானிக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக அதிகாலை விமான நிலைய நகர் காவலரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீட சிங்கள மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார். நகர்ப்புற உள்ளூராட்சிகளின் கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் 8,947 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட திட்டத்தில் முடிக்கப்படாத பணிகள் குறித்த விவரங்கள் திரட்டப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் BM-ஸ்ரீ பள்ளி திட்டம் தொடர்பாக ஒப்பந்தம் செய்வது குறித்து 2 ஆண்டுகளில் தமிழக அரசுக்கு பல நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆப்கானிஸ்தானில் பெண் ஊடகவியலாளர் ஒரே ஒரு வானொலி நிலையத்துக்குள் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட தலிபான்கள் வானொலி சேவையை தடை செய்துள்ளனர். பெண்கள் நிர்வகித்த பெண்கள் கல்வி தொடர்பான விடயங்களை வெளியிட்டு வந்த காபுலை தளமாக கொண்ட ரேடியோ பேகம் என்ற வானொலி சேவை அலுவலகத்துக்கு நுழைந்த தலிபானின் தகவல் கலாச்சார அமைச்சரவையின் அதிகாரிகள் ஊடகவியலாளர்களை தடுத்து வைத்த பின்னர் ஊடக நிறுவனத்தின் அலுவலர்களை சோதனையிட்டுள்ளனர். ரஷ்யாவில் அமுலுக்கு வந்த புதிய குடியேற்ற விதிகள் மத்திய ஆசியாவில் இருந்து வருபவர்களை கண்மூடித்தனமாக குறிவைத்து சட்டம் என ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோரை டொனால்ட் ட்ரம்ப் அரசு அதிரடியாக வெளியேற்றி வருகின்றது. மெட்டா நிறுவனம் கிட்டத்தட்ட 4000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது அந்த நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களில் 5% ஆகும். இது சம்பந்தமான ஆவணம் வெளியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரித்தானியாவில் 3 லட்சம் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள புத்தகங்களை ஒருவர் திருடி விற்க முயன்ற குற்றச்சாட்டில் இவர் விசாரணையை எதிர்கொண்டுள்ளார். பிரித்தானியாவில் சாரதிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மூக்கு கண்ணாடி அணியும் வழக்கம் கொண்டவர்கள் வாகனம் ஓட்டும் போது கண்ணாடி அணிய மறந்தால் அவர்கள் 1000 பவுண்ட்ஸுகள் அபராதம் செலுத்த நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரனை சந்தித்துள்ளார். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சுக்கு சென்றுள்ளார். பிரித்தானியாவுக்குள் சீன நிறுவனம் ஒன்று அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என பல தரப்பில் இருந்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என கூறியுள்ள ஜெர்மனியின் வருங்கால சான்சலர் என கருதப்படும் அரசியல்வாதி அதை எப்படி செய்வது என்று தனது திட்டத்தை வெளியிட்டுள்ளார். கனடாவில் வேலையின்மை விகிதம் எதிர்பாராத விதமாக மீண்டும் சரிவடைந்துள்ளதுடன் நாட்டின் பொருளாதாரம் உறுதியான வேலை வாய்ப்புகளை பதிவு செய்துள்ளதாக வெளியான தரவுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். பிரான்ஸ் கால்பந்து வீரர் கைலியின் எம்பாபே 500 கோல் உதவிகள் செய்த இளம் வீரர் எனும் வரலாற்று சாதனையை படைத்தார்.
ரிஷ்வானும் பாபரும் சிறப்பான ஆட்டத்தை கொடுத்ததால் பாகிஸ்தான் நம்ப முடியாத அளவுக்கு ஆபத்தானதாக மாறும் என ரிக்கி பாண்டிக் தெரிவித்துள்ளார். இந்திய வீரர் ரோஹித் சர்மாவின் துடுப்பாட்டத்தை பாகிஸ்தான் முன்னாள் வீரர் பாசித் அலி வெகுவாக பாராட்டியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணித்தலைவர் ரோஹித் சர்மா 119 ஓட்டங்களை அளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக்க நன்றி செல்வி இனிய காலை வணக்கம். நான் உலவதி தில்லதுவன் லண்டனிலிருந்து. கூடு கூடு ஏன் கூடு கூடு அப்போ உங்களுக்கு செய்தி வர 876வது கூடு. சரி, கூடு வேண்டாம், கூடுகள் கட்டி பொறிச்சொல் வந்தது. இவர் செய்திகள் அனுப்ப இல்லையா முறை பார்க்கின்றேன். நகலவதி தில்லதவன் அவர்கள் இங்கே இருக்கின்றாரே. சன்ரைஸ் செய்திகள் 10. சரி, நன்றி, வாங்க. இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 201 நவுலவதி தில்லை தேவன், லண்டன் செய்திகள். பிரித்தானிய தம்பதிகள் பிரான்சில் சடலம். 10 வருடங்களுக்கு முன்னர் ஸ்கொட்லாந்தில் இருந்து பிரான்ஸ் சென்ற தம்பதியினர் கடந்த வியாழன் அன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது ஒரு கொலை என பிரெஞ்சு தொலைக்காட்சி தெரிவித்ததாக பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஒரே வாரத்தில் லண்டனில் 1000 கைத்தொலைபேசிகள் மீட்பு. காவல்துறையினர் ஒரு வாரமாக ஒருங்கிணைந்த வேட்டையில் ஈடுபட்ட போது 230 பேரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அதிகமாக வெஸ்ட்மினிஸ்டர் வெஸ்ட் பகுதியில் 40% திருட்டுக்கள் நடைபெற்றிருக்கின்றன. வைரஸ் தாக்கலினால் வைத்தியசாலையின் ஒரு பகுதி மூடப்பட்டது. அதாவது டூட்டிங் பகுதியில் வைத்தியசாலையில் ஒரு பகுதி மூடப்பட்டு நோரோ வைரஸ் காரணமாக டூட்டிங் சென்ட் ஜோன்சஸ் வைத்தியசாலை மூடப்பட்டது. கைத்தொலைபேசி கொள்ளையொன்றில் 16 வயது சிறுவனை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வந்தனர். அதாவது காவல்துறையினர் 16 வயது சிறுவனை ஜூஸ்டன் தான் இந்த திருட்டு நடைபெற்றதாக அறிந்து அந்த ஜூஸ்டனில் இருந்து வெல்சன்ஸ் பார்க் வரை இவர்களை, அதாவது வியாழக்கிழமை வான ஊதியின் மூலம் இவனை தொடர்ந்து இவரை பார்த்தபோது அவரிடமிருந்து 1000 பவுண்ட்ஸ்களும் 16 கைத்தொலைபேசிகளும் கஞ்சாவும் பைக் என்று சொல்லப்படும் மின்சார சைக்கிளும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரித்து வருகிறார். NHSின் கண்புரை அறுவை சிகிச்சையின் 75 ஆண்டு நிறைவை கொண்டாட்டம். கண் பார்வையை மீண்டெடுப்பதற்கு உதவுவதற்காக 1950ஆம் ஆண்டு சென்ட் தோமஸ் வைத்தியசாலையில் முதல் சிகிச்சை வழங்கப்பட்டதை தொடர்ந்து உலகம் முழுவதிலும் 1 பில்லியன் கண்புரை அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார். துபாய் செல்லும் பிரித்தானிய சுற்றுலா பயணிகளுக்கு பிரித்தானிய வெளிநாட்டு அலுவலகம் வெளியிட்ட செய்தி. அதாவது இஸ்லாமியரின் பண்டிகை இந்த மாதத்தில் தொடங்க இருப்பதை முன்னிட்டு அந்நாட்டின் மரபுகள், பண்பாடுகள், சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும் பொது வெளியில் உணவு பானங்கள், புகைப்பிடித்தல், பீங்கான் கடித்தல், சத்தத்துடன் இசை வாசித்தல், நடனம் ஆடுதல் இவை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் மரியாதை, பொறுமை மற்றும் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் பொது சுகாதார அமைச்சர் அண்ட்ரூ கீன் பதவி விலக்கப்பட்டிருக்கிறார். இவர் 8/2/25 பிரதமர் இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களினால் இந்த பதவி நீக்கத்தை செய்யப்பட்டிருக்கிறார். அல்டி நிறுவனத்தில் புதிதாக 500 பேருக்கு பணி அமர்த்த முடிவு செய்துள்ளது. இவர்கள் என்றும் லண்டனுக்குள்ளும் லண்டன் வெளிப்புறத்திலும் இந்த 500 பேர்களை பணிக்கு அமர்த்த இந்த அல்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது எடுப்பதாக. ரயில்வே தொடருந்து பாலத்தின் மேல் வாகனம் மோதி
வாகனம் மோதியது. இது மான்செஸ்டர் பகுதியில் இடையில் நடந்துள்ள இந்த விபத்தாகும். இவர் மது போதையில் இருந்ததினால் பாலத்தில் மோதிய வாகனம் கீழே தண்டவாளத்தில் விழுந்தது. வாகன சாரதி சிறு காயங்களுடன் சுகமாக இருப்பதாகவும் அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். 42 வயது பெண்மணி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரித்தானியாவின் வரி விட அனுமதி பத்திரம் பெறுவதற்கான பரீட்சையை யூகே சிட்டிசன் பெறுவதற்கான பரீட்சை லைஃப் இன் த யூகே பரீட்சையை 12 பேருக்காக எழுதி உதவி செய்த பெண்ணை இப்போது காவல்துறையினர் கைது செய்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். பிரித்தானியாவில் பல இடங்களில் 450 மைல் நீள பனிச்சுவர், 37 நகரங்கள் இதில் கூடுதலான பனி நகரமாக இருக்கும் என்றும் 450 மைல் வேக அலகில் இந்த பனிச்சுவர் இருக்கும் என்றும், அதாவது 450 மைல் வோல் ஆஃப் சினோ இருக்கும் இந்த தாக்கத்தினால் பாதிக்கப்படும் என வானிலை அறிக்கையை தெரிவித்திருக்கிறது. பனி மழையினால் இந்த நகரங்கள் மூடப்படலாம் என்றும், ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், எடின்போ, வட அயர்லாந்து, பர்மிங்ஹாம், லண்டன் சில பகுதிகளும் இந்த பனி அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் ஒரு மாடி குடியிருப்பின் சராசரி மாத கட்டணம் 2300 பவுண்ட்ஸ்கள் ஆகும். 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை சுமார் 33.9% இந்த கட்டணங்கள் அதிகரித்திருக்கிறது. 1717 பவுண்ட்ஸ்களாக இருந்த மாத கட்டணம் இப்போது 2300 பவுண்ட்ஸ்களாக உயர்வடைந்துள்ளதாக கார்டியன் செய்தி பத்திரிகை தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தில் குடியுரிமை இல்லாமல், அதாவது வதிவிட உரிமை இல்லாமல் வேலை பணிபுரிந்தோர்க்கும் வீடுகளில் வசிப்போருமாக இந்த தை மாதத்தில் 73% அதிகரிப்பு இருக்கிறது. இதில் 828 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 609 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிடில் உறுப்பினர்களுக்கு ஒரு சம்பள அதிகரிப்பு. டிடில் நிறுவனம் 900 நிறுவனங்கள் இங்கிலாந்தில் இருக்கிறது. இதில் பணிபுரிவோருக்கு சம்பள உயர்வு பங்குனி மாதத்தில் இருந்து வழங்கப்படும். நன்றி, வணக்கம். வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பலா பிரபாகரன். அமுலுக்கு வரும் மின்வெட்டு. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மின் விநியோகம் தடை செய்யப்பட வேண்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் 1.5 மணி நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படி இந்த மின்வெட்டு பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணிக்கு இடையில் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மகிழ்ச்சி. யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜா பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் புதன்கிழமை காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து கப்பலானது பயணத்தை ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு ஆட்சி. சுகாதாரத்துறையில் நிலவும் ஊழியர்கள் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அதன்படி அடுத்த மாதம் 3500 தாதியர்கள் மற்றும் 976 குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் சேர்த்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அமைச்சர்கள் நியமனம். 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் செய்வதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டதை அடுத்து 4 அமைச்சர்களுக்கு 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
ஜனாதிபதியின் கீழ் உள்ள 3 அமைச்சுக்கான டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு ஆகியவற்றுக்கு பின்வரும் 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எச்சரிக்கும் விவசாயிகள், தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நெல்லுக்கான உத்தரவாத விலையை அதிகரிக்காவிட்டால் அரசுக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்படும் என கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் அதிக விலைக்கு நெல் வாங்குவதற்கு தயாராக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அரசு ஒருபோதும் அதிகரிக்க அனுமதிக்க முடியாது என விவசாய பிரதி அமைச்சர் தெரிவித்தார். உலக அங்கீகாரம் 2025 ஆண்டிற்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரமாக இலங்கையின் சிகிரியா தரப்படுத்தப்பட்டது. இந்த அங்கீகாரம் 360 மில்லியனுக்கும் அதிகமான சரிபார்க்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இது சிகிரியாவில் சூழ உள்ள விருந்தோம்பல் மற்றும் கவர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது. இலங்கையின் கலாச்சார ஒப்பந்தத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள சிகிரியா இயற்கையின் சிறப்பையும் ஆழமான வரலாற்று சுற்றுலா இடமாக திகழ்கிறது. சர்வதேச தலைப்புகளில் இடம் பிடிக்கும் இலங்கை குரங்கு. இலங்கையில் நேற்று எதிர்பாராத குற்றவாளியான குரங்கு நாடு தளத்தில் மின்தடையை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. முழு தேசத்தையும் இருளில் மூழ்கடித்துள்ளது. இதனை அடுத்து அந்த குரங்கானது சர்வதேச தலைப்புச் செய்திகளிடம் பாணந்துறை உப மின் நிலையத்தில் உள்ள மின் கட்டமைப்பில் காலை 11:30 மணி அளவில் குரங்கு ஒன்று மூழ்கியதன் காரணமாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளது. முதலில் தொழில்நுட்ப கோளாறாக கருதப்பட்ட இந்த சம்பவம் குரங்கினால் ஏற்பட்டது என்பதை அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இத்துடன் இணைய வளர்ப்பு செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி, வணக்கம். செய்திகளுடன் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நேற்று 10ஆம் தேதிக்கான திங்களுக்கான செய்திகளுடன் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் மற்றும் நகுலவதி தெல்லதேவன் அவர்கள் ஆகியோர்கள் இணைந்திருந்த நேரமாக இணையப்பட்டிருந்தது. 3 செய்தி வாசிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான சன்ரைஸின் செய்திகள். நன்றி, வணக்கம்.